Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பண்ண டெரகோட்டா கிளேக்கு எப்படி கலர் பண்றதுன்னு பார்க்க போறோம் and எப்படி வந்து செயின் மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி செயினுக்கு தேவையான அந்த பீட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது ஆல்ரெடி பேக் பண்ணது and டஸ்ட்டும் பண்ணிட்டேன். and இப்போ நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு and செயின் மேக் பண்றதுக்கு வந்து திங்ஸ்லாம் என்ன வேணும்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட். இத தான் நம்ம வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ண போறோம் நம்ம செயினுக்கு. and இது பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் வயர் and பெயிண்ட் பண்றதுக்கு தேவை பிரஷ். சோ அந்த பிரஷ் எடுத்துக்கறேன். உங்ககிட்ட பழைய மேட் அந்த மாதிரி எதுனா இருந்தா எடுத்துக்கோங்க. நான் என்னோட வர்க் மேட் எடுத்துக்கறேன். இதுல வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். so that உங்களுக்கு வந்து கீழலாம் பெயிண்ட் ஆகாம இருக்கும். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ரொம்பவே டார்க்கா அப்படி வேணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பெண்டன்ட்லாம் இருக்குல குட்டி குட்டி பெண்டன்ட் இதில் வந்து நீங்கள் பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு அடிக்கலாம். இல்லை நம்ம வந்து இந்த பெண்டன்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணோன்னே நம்ம அது மேலே பெயிண்ட் அடிக்கலாம். பேஸ் வந்து பிளாக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட பார்க்க வந்து கொஞ்சம் அழகாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் விஷ் நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த டைரெக்டாக கலர் அடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டார்க் கலர் தான். இது கோல்டுன்றது கொஞ்சம் டார்க் கலர். ஸோ அதனால் நம்ம வந்து பிளாக் பேஸில் அடிக்கணும்னு கிடையாது. இதே நீங்கள் வந்து லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேஸில் பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லைட் கலர்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது எஃபெக்டிவாக தூக்கி காட்டும் கலரை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு பேக் அண்ட் பீட்ஸ் வந்து நம்ம அடிச்சிடலாம். இது நம்ம என்ன ஆகும்னா நம்ம அடிக்க பெயிண்ட் அடிக்க டக்கு டக்குன்னு காஞ்சிரும். ஸோ உங்களுக்கு கையில் மோஸ்ட்டாக ஒட்டாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர் லைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம் கலரு. ஒரு ஃபஸ்ட் கோட்டிங் அடிச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காஞ்ச உடனே செகண்ட் கோட்டிங் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீட் நம்ம இவ்வளோ ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் செகண்ட் கோட்டிங் கூட அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே கோல்டன் பெயிண்ட் அடித்து முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 day நைட் வரை காயட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது 1 day நைட் ஃபுல்லாக காஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து வார்னிஷ் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம குட்டி குட்டி பெண்டன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இதெல்லாம் வார்னிஷ் அடிக்கணும். ஏன் வார்னிஷ் அடிக்கணும்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம பெயிண்ட்லாம் பிஞ்சு வராது. இது பார்த்திங்கன்னா வந்து டெக்கோரோட வார்னிஷ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா மேட். உங்களுக்கு ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். எனக்கு கிளாஸ் பிடிக்கும் மேட்டை விட. ஸோ அதனால் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே கிளாஸ் தான் அடிக்க போகிறோம். நான் வந்து ஒரு குட்டி கப்பில் வந்து வார்னிஷை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிறேன். கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு இது ஏன்னா நம்ம வந்து பேலட்டில் கொஞ்சம் ஊற்றினோன்னா அது டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டாக ஒரு குட்டியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பாட்டிலில் போட்டுடலாம். வார்னிஷ் நீங்கள் அடிக்கும்போது லைட்டாக ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக அடிங்க. ஏன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம தேய்ச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலரே வந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், லைட்டாக மேலோட்டமாக அடிங்க. ஸோ தட் உங்களுக்கு காஞ்சோடனே அது நல்லா ஒரு செம கிளாஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வார்னிஷ் அடிக்கிறீங்களா அடித்து இதுவுமே ஒரு 1 day நைட் ஃபுல்லாக காய வச்சுருங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்ல ஒரு குட் லுக் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 day நைட் ஃபுல்லாக காய வச்சுட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த வார்னிஷ் அடித்ததுனால கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கீழே இருக்க மணிலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணியில் எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இயரிங்காக ஹோல்ஸ் அந்த செயின் போகிற ஹோல்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
மீதிலாம் இப்போ வந்து நம்ம செயின் கோக்க போகிறோம் இதில். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டன் ஒயர் எடுத்துக்கோங்க. கோல்டன் ஒயர் வந்து தேவையான அளவு உங்களுக்கு கழுத்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து சோக்கர் டைப்பில் போடணும். ஸோ அதனால் வந்து கழுத்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து ரிங் எடுத்துக்கோங்க. ரிங்னால் வந்து செயின் பண்ணுறதுக்கு ரிங், இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு செயின் லாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பீட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஹோல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு செயின் பண்ணிவிட்டு லாக் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த செயின் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பாரிஸில் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ தட் நான் வந்து அங்கே லூஸில் தான் தருவாங்க. இது ஒரு 5 கிராம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அண்ட் இது பார்த்திங்கன்னா செயின் ரோப். நம்ம செயின் பண்ணிவிட்டு பேக் ரோப்புக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பெண்டன்ட்டில் நான் வந்து இந்த ரோப் கோக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது பெரிய ஹோலாக இருந்தால் ரொம்பவே லூஸாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஹோல் அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது போகிறதுக்கும் அண்ட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு பெண்டன்ட்க்கும் நடுவில் வந்து நான் குட்டி குட்டி பீட்ஸ் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல் கோல்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அந்த 2 கலருமே கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் கோல்டு கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு கலர் அது. ஸோ வந்து இது நான் ஒரு 10 கிராமுக்கு வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட இதோட பெரிய பீட் இருந்தால் கூட நீங்கள் போடலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த குட்டியாக கேப் இருக்கிறது கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம வந்து நெடுக்கி போட்டோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த குட்டியாக கேப் இருந்ததுன்னா உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்க்கு அது கொஞ்சம் மாறும். இப்போ நம்ம இந்த செயின் ஃபுல்லாகவே கோத்து முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம செயின் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கு இதை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மோஸ்ட்டாக அந்த கேரளா சாரீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெலாம் இது வந்து ரொம்பவே சூட் ஆகும். இப்போ செயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ செயினோட 2 எண்டும் எப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த குட்டி குட்டி ரிங் இருக்குல்ல, இதையும் யூஸ் பண்ணலாம். இந்த ரிங்கை போட்டு அந்த செயின் ரோப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அது ஒரு டைப். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஹெவி பெண்டன்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரிங் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு குட்டியாக தானே இருக்குது, இது வெயிட் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக இந்த செயின்லேயே வந்து நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் அந்த எண்டில் வந்து கரெக்டான சைஸ்க்கு வச்சுட்டு நாட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து 2 எண்டையும் வந்து நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த செயின் அந்த நாட் போட்டிங்களா, ஸோ அந்த நாட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செயின் வந்து அந்த 2 மேலேயும் கீழேயும் வந்து அது கரெக்டாக அந்த ஷேப்பில் நின்றும். ரிங் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த செயின் லாக் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி பீட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ரிங்கில் நம்ம பண்ண அந்த செயினில் இருக்குல்ல, அந்த எட்ஜில் அந்த ரிங்கில் வந்து இதை வந்து அந்த கரெக்டாக அந்த ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டு உள்ள விட்டு கரெக்டாக அந்த க்ளோஸ் ஆகிற இடத்துல நம்மளோட ஒரு டூல் வச்சு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், டெரகோட்டா கிளேயில் எப்படி வந்து ஜுவல்லரிஸ் பண்ணுறதுன்னு. நீங்களாம் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க. அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னுமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோஸில் உங்களுக்கு எனி குவரிஸ் அந்த மாதிரி எதுனா இருந்தானா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்மளோட செயின் ராக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட போகிறோம், லாக் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம 2 சைடுமே நம்ம செயின் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரோப் இருக்குல்ல அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். ஒரு லைட்டாக குட்டியாக ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிங்கை வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த செயின் லாக் இருக்குல்ல அந்த ரவுண்ட்குள்ளே இந்த ரிங்கை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு பண்ணலான்னா எனக்கு கொஞ்சம் ஹைட் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஹைட் அந்த மாதிரி ஹைட் வேண்டான்னா நீங்கள் வந்து இதை பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே செயின் ரோப் இருக்குல்ல அதை வந்து இந்த செயின் லாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த ரிங்கு வச்சு தான் செயின் லாக்கே பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ரிங்கு போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரிங்லேயே இந்த செயின் ரோப் இருக்குல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செயின் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பேக் ரோப் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ரோப்னு சொல்லுவாங்க, செயின் ரோப்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாக் மாதிரி இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த ரிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம செயின் இப்போது ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இது அவ்வளோ சூப்பராக சூட் ஆகும். அண்ட் இப்போ வந்து நம்ம இதுக்கு இயரிங் பண்ணலாம். இயரிங் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபுல் செயின் செட் ரெடி ஆகிடும். இந்த இயரிங் வந்து நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு மெயினாக தேவை வந்து ஃபெவிபாண்ட். ஃபெவிபாண்ட் வந்து உங்கள் வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்கும் மோஸ்ட்டாக. நான் எல்லா இயரிங்க்குமே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அண்டு வந்து இது பார்த்திங்கன்னா இயரிங் பேக் சைடில் அந்த ஹோல்டர் மாதிரி இருக்குல்ல இயரிங் ஹோல்டர் அது வந்து நம்மளுக்கு தேவை. 2 எடுத்திருக்கேன். இயரிங் பட்டனும் 2 தேவை நம்மளுக்கு. இந்த ஃபெவிபாண்ட் வச்சு நம்ம இயரிங் பின் இருக்குல்ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். என் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெவிபாண்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபெவிபாண்ட். இந்த இயரிங் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. இது வந்து காஞ்சோடனே நீங்கள் போடுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட்டிவ் ஐடியாவோட வந்து பார்க்குறவங்கள. அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிணி.